உண்மையிலேயே இவர் தன்னடக்கத்துக்காக தனது பெயரை இப்பொழுது வேண்டாம் என்று கூறினாலும் தலைவராகவும் அந்த பணியை பொறுப்பேற்றிருக்கும் சிறியே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. காரணம், ஒரு சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் சமூகத்துக்கு அவர் செய்து கொண்டிருக்கும் நல்ல காரியங்களுக்காகவும் அவரை இங்கு அழைக்க வேண்டியிருக்கிறது. திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்கள் உங்களுடைய நலன்புரி சங்கத்தின் தற்போதைய தலைவராக தொண்டாற்றுகிறார். அவரை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அமைதி பாடல்கள் இங்கே சபையிலே கதாநாயகர்களுக்கும் அரியரத்னம் மாஸ்டர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் புங்குடுதீவு நலன்புரி சங்கத்தின் சார்பில் இங்கு வந்தமை உங்கள் நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வில் இதை போன்று பல புத்தகங்களை நாங்கள் செய்ய விரும்புகின்றோம். உங்கள் ஆக்கங்கள் இருந்தால் நிச்சயமாக அவற்றை வளர்ப்பதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. நாங்கள் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த எங்கள் ஊர் மக்களின் இடையே இருக்கும் உணர்வுகளை அல்லது அவர்களின் டேலண்ட்ஸை உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக பலர் எங்களுக்கு தெரியாமல் அமைதியாக இருப்பார்கள். அவர்களை வெளிக்கொண்டு வேண்டும். அதற்காக எங்கள் முழு ஒத்துழைப்பும் இருக்கும். அரியரத்னம் மாஸ்டர் அவர்களை எனக்கு முன்பு தெரியாது. பாரதி அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன் இடம்பெற்றார். அரியரத்னம் மாஸ்டர் டிரான்ஸ்லேட்டர் அவர் புத்தகம் சந்தோஷமாக இருந்தது. கட்டாயம் அதை செய்ய வேண்டும். அவர்களை அழைத்து இங்கே நாங்கள் அதை செய்வோம் என கேட்டுக்கொண்டேன். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன் நாங்கள் பொன் சுந்தரிகம் அவர்களின் கேண்டாவில் இருந்த அளவுக்கு அவர் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருந்தோம். இதை போன்று இன்னும் பல நிகழ்வுகள் நடத்த உள்ளோம். முக்கியமாக எதிர்வரும் டிசம்பர் 22 எங்கள் வருடாந்த காற்றுவேலை கிராமம் என்ற நிகழ்வு வருடாந்தம் நடத்த உள்ளோம். இதிலே முக்கியமாக நமது குழந்தைகளின் பாட்டுத்திறமையையும் நடனத்திறமையும் கொண்டதற்காக அந்த நிகழ்வுகளை வருடாந்தம் நடத்துவது வழக்கம். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே பல தாய்மார்கள் பெரியவர்கள் இருக்கிறனால் அவர்களை கேட்டுக்கொள்வது என்றால் இந்த நிகழ்விலே உங்கள் பிள்ளைகளை பங்கு பெற்ற வேண்டும். இது வெற்றி தோல்வி ஒன்றாக முக்கியமல்ல. எங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் அனைவரும் ஒற்றுமையாக ஒருவர் தெரிந்து நமது ஊர் என்று தெரிந்து இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியமாக. உண்மையிலே சில மாதங்களுக்கு முன் தான் எனக்கு இங்கே பாலானந்த் அவர்கள் பூமிக்கு என்றே தெரியும். கேள்விப்பட்ட ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அப்பொழுது தெரியாத பூமி என்று. ஆனால் இதை ஏன் கூறுகிறேன், எங்களுக்கு நாங்கள் பலபோது குறைவாக இருக்கின்றபடியால் இந்த நாட்டிலே எங்களுக்கு இருக்கும் அழுத்தங்கள் வேலை அழுத்தங்களின் காரணமாக நாங்கள் உறவுகளை மறந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு ஒரு அப்பா சென்று முக்கியமாக என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய குழந்தைகள் ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவாது இந்த இத்தகைய நிகழ்வுகளை அனைவரும் சந்தித்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அதே நேரம் நாங்கள் கடந்த சில நிகழ்வுகளை நீங்கள் வருபவர்களுக்கு தெரியும். நாங்கள் பொதுவாக தீவு பகுதி மக்கள் அனைவரும், அதாவது நெருந்தீவு, அந்ததீவு, நயனாதீவு, வேலனை போன்ற அனைத்து தீவு பகுதி மக்களையும் ஒன்றாக இணைத்து எங்கள் ஊரிலே இருக்கும் கஷ்டங்களுக்கு ஒற்றுமையாக வேலை செய்வோம்னால் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் பல உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அறிவுபூர்வமாகவோ பல வகையில் உண்மையாக இன்று காலை கூட முக்கிய செய்தியாக தீவு பகுதியிலே தண்ணீர் பஞ்ச கஷ்டம் மீண்டும் தலைவருள்ளதாக செய்தியாக இருக்கப்பட்டது. இதை பார்த்தபோது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டோமானால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக முயற்சி எடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. இதை நிச்சயம் இங்கே பலர் இருக்கின்றார்கள். இங்கு பல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ஸ் என்று எங்களிடையே இருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்கள் குழந்தைகள் எங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வீடுகளிலும் இருப்பவர்கள் இன்னும் ஒரு 10 வருடத்திலே ஒவ்வொரு வீட்டிலும் படித்த பிள்ளைகளால் இருக்க போகின்றார்கள் என்பதை நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். முக்கியமாக எங்களிடையே இருக்கும் ஆக்கப்பூர்வமான போட்டிகள் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து நாங்கள் அனைவரும் தீபதி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது ஊர்களிலே
கஷ்டப்படுவதும் தான் அங்கே இருக்கின்றார்கள். உண்மையை கூற போனால் அதை நாங்கள் அந்த பக்கத்தை விட்டு அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வசதியானவர்கள் எல்லோரும் வெளிநாடு வந்துவிட்டோம். ஆனால் அங்கே கஷ்டப்படும் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உதவி செய்ய வேண்டியது எங்கள் கடமை. ஆண்டுகள் தயவு செய்து நாங்கள் ஒற்றுமையாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கூறிக்கொள்ளும் அதே வேளை நாங்கள் தற்பொழுது கடந்த சில மாதங்களுக்கு முன் முக்கியமான ஒரு முடிவை புனராக கிடைத்தது. அதாவது இலங்கையில் இருக்கும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் 25 பேரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அந்த பிள்ளைகளை பராமரிப்பது என்பது. நாங்கள் அந்த பிள்ளைகளின் பராமரிப்பவருடன் கலைத்த பொழுது மாதம் 15 பவுன் தந்தால் போதும் ஒரு குழந்தையை பெற்றோரை இழந்த போரினால் உண்மையில் அந்த பிள்ளைகள் அனைவரும் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், போரிலே பெற்றோரை அல்லது தாயோ தந்தையோ இழந்த அந்த குழந்தைகளை பராமரிப்பது கஷ்டமாக இருக்கின்றதை நாங்கள் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அமைய நாங்கள் ஏகமனதாக நமது சங்கத்திலே சில மாதங்களுக்கு முன் எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முன்வந்துள்ளோம். உங்களை யாராவது அதுக்கு உதவி செய்ய விரும்பினால் நிச்சயமாக உங்கள் பங்களிப்பை செய்யலாம். ஒரு குழந்தை அதில் என்ன விளக்கம் என்னவென்றால், ஒரு குழந்தை அங்கே ஆசிரமத்திலே இருக்கின்றது. அந்த குழந்தையை நீங்கள் 15 பவுன் கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு இருக்கும் ஆசிரமத்துக்கு அந்த பணம் செல்லும். அந்த குழந்தையை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கோம். அதற்கு காரணம் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை கடந்த சில வருடங்களாக நமது மக்களிடையே இருக்கின்றது. உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் இருக்கின்றார்களா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதை தவிர்த்துக் கொள்வதற்காக அந்த பிள்ளைகளுடன் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த பிள்ளைகள் உங்களுக்கு கடிதங்கள் எழுதுங்கள் அல்லது நீங்கள் அவர்களுடன் தொலைபேசியிலும் கலைக்கக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருவோம் என கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கும் எங்கள் வேண்டுகோளை ஏற்று அரியட்னா மாஸ்டர் லண்டன் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட முன்வந்ததற்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் லண்டன் UK பூரிய திருவாரூர் தளத்தின் சார்பிலும் அவருக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க அம்மன் அருள் புரிய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. விழாக்கான வந்திருக்கும் பெருமக்களை வரவேற்று வைத்திய கருணாநிதி சண்முலிங்கம் அவர்கள் உரையாடினார். இந்த வகையிலே இங்கே எங்கள் ஆலயத்தில் கமிட்டி லெவலில் பணி செய்யும் அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் குறிப்பாக திருவாளர் தட்சணாமூர்த்தி, சட்டத்தரணி ரத்தினசிங்கம் ஆகிய பெருமக்களையும் பிந்தி வந்தவர்களையும் விழாவுக்கு வரவேற்றுக் கொண்டு தலைவர் உரை என்ற தலைப்பின் கீழ் அடியை காலெடுத்து வைக்கிறேன்.